கேப்டன் விஜயகாந்த் சார் நடிச்சு கம்மி பட்ஜெட்ல எடுத்து அதிக லாபம் சம்பாரிச்ச 5 படங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1999 வெளியான கண்ணு பட போகுதையா. இந்த படத்தை டைரக்டர் பாரதி கணேஷ் இயக்கியிருந்தாரு. இதை 4 கோடியே 60 லட்சத்துக்கு எடுத்து 20 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துல கேப்டன் டபுள் ஆக்ஷன்ல வேற அப்பா மகன் நடிச்சிருப்பாரு. ரெண்டாவது 1991 வெளியான கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் சாரோட 100வது படமான இது 3 கோடியே 50 லட்சத்துக்கு எடுத்து 18 கோடியே 25 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் கேப்டன் அப்படின்னு நம்ம விஜயகாந்த் சார் பேரே வந்தது. மூணாவது 2000 வெளியான வல்லரசு. இந்த படத்தை 5 கோடிக்கு எடுத்து 25 கோடி வசூல் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 5 மடங்கு வசூல் பண்ணி தந்திருக்கு. நாலாவது 1992 வெளியான சின்ன கவுண்டர். விஜயகாந்த் சாருக்கு வேற லெவல் வெற்றி படமா இருந்த இதோட பட்ஜெட் 3 கோடி 50 லட்சம், பட் வசூல் 22 கோடி. அஞ்சாவது 2001 வெளியான தவசி. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி, பட் கலவையான விமர்சனங்களோட வந்த இந்த படம் 29 கோடி வசூல் பண்ணி தந்தது. விஜயகாந்த் சாரை தாண்டி வேற ஏதாவது ஆக்டர்ஸோட இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்ல எடுத்து அதிக லாபம் சம்பாரிச்ச படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்றேங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.